ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டி மேல இருக்கிற ஏடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சக்கோம்பை அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மலை கிராமத்துக்கு தான் டிராவல் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் மக்களே. நம்ம ஊட்டியில் இருக்கிற ஃபேவரட் பிளேசஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். போட் ஹவுஸ், ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம். பட் ஆனா ஒரு டவுன் பஸ் எடுத்துட்டு இன்டீரியர்ல இருக்கிற மலை கிராமத்துக்கு ஒரு தடவை டிராவல் பண்ணி பாருங்க. அதோட கிக்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான மஞ்சக்கொம்பை கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போறோம். இந்த ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 9 மணிக்கு பஸ் எடுக்கும். 1 மணி நேரம் டிராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கணும். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நம்ம ஊட்டி ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சக்கொம்பை நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, ஊட்டியில வந்து 2 முக்கியமான பஸ் டெர்மினலுங்க. ஒன்னு வந்து ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அங்கிருந்து வந்து வெளியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். ஓகேவா? ஏடிசி மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டி குட்டி மினி பஸ்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, மினி பஸ்ஸஸ். அதுக்கப்புறம் காட் செக்ஷன்ல ஓடுற டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புங்க. இது வந்து ஊட்டியோட மெயின் மார்க்கெட் ஏரியாங்க. ஏடிசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல மார்க்கெட் இருக்கும், ஊட்டி மார்க்கெட். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு நிறைய டவுனுக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து கோத்தகிரி போற பஸ் மக்களே. ஸோ ஊட்டி மலை மேல ஒரு பெரிய உலகமே இருக்குன்னு சொல்லலாம், ஒரு குட்டி சொர்க்க பூமியே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது தனி மாவட்டம் இல்ல. ஊட்டி மேல, ஊட்டியை தவிர பாத்தீங்கன்னா குன்னூர், கோத்தகிரி, இந்த மாதிரி நிறைய டவுன்ஸ் இருக்கு. ஓகேவா? கூடலூர் இருக்கு. ஸோ இந்த குட்டி குட்டி டவுன்ஸ் பக்கத்துலயும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்கும். நாம இப்போ ஊட்டியில இருந்து மஞ்சக்கொம்பைங்கிற ஒரு குட்டி மலை கிராமத்துக்கு தான் டிராவல் பண்ண போறோம். இங்கதான் வந்து நிக்குமா இந்த குட்டி பஸ் நிக்குது பாருங்க. அங்கதான் மஞ்சக்கொம்பை பஸ் வருமா. வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கு. மக்களே, கரெக்டா 8:09க்கு மஞ்சக்கொம்பை பஸ் வந்துருச்சுங்க. இந்த பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். அதிசயமா கொஞ்சம் பெரிய பஸ் விட்டுருக்காங்க. யூஸ்வலா குட்டி பஸ் தான் ஓடும் ஊட்டிக்குள்ள. மஞ்சக்கொம்பைக்கு பெரிய பஸ் போகுது. பெரிய பஸ்ஸா இருந்தா மலை மேல எல்லாம் திருப்புறது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா. மக்களே, கரெக்டா 8:45 வந்து பஸ் வந்துருச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் 9 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு நம்ம குன்னூர் ரூட்ல தான் டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரத்துல வந்து நாம ரைட் திரும்பிடுவோம். உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க அந்த ரூட்டு. அந்த ரூட்ல வந்து நான் வேற சில ஊர்களுக்கெல்லாம் டிராவல் பண்றப்போ, நம்ம மலை மேலேயே இருக்கிற வேற சில கிராமங்களுக்கெல்லாம் போறப்போ டிராவல் பண்ணிருக்கேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா வந்து செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபாரஸ்ட் கேட்டு, கைகாட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி ஊர்கள் இருக்குங்க மலை மேல. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் சொன்னேன்ல, இப்பெல்லாம் வந்து நான் ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் டிராவல் பண்ணா நம்ம டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தவிர இந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸும் உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். 22 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் ஊட்டி ஏடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சக்கொம்பை வில்லேஜ் வரைக்கும் போறதுக்கு. சோ பாருங்க, 22 ரூபால ஒரு குட்டி சொர்க்கத்தையே நம்ம போய் பார்த்துட்டு வரோம். என்னடா அவ்வளவு ஹைப் கொடுக்கறேன்னு தானே பாக்குறீங்க. அந்த வில்லேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா மஞ்சக்கொம்பை கிராமத்தை சுத்தி காமிக்கிறேன். அப்ப நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சோ ஊட்டி நகரமே எப்படி இருக்கு பாருங்க. சுத்தி வந்து மலைகள், நடுவுல வந்து ஊட்டி உதகமண்டலம் பள்ளத்தாக்கு. அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வைபா இருக்குங்க. அது சம்மர் சீசன் எல்லாம் கீழே அடிக்கிற வெயிலுக்கு நீங்க ஊட்டி வந்து பாருங்களா, அப்படியே சொர்க்கபுரி மாதிரி இருக்கும். மக்களே, நம்ம மஞ்சக்கொம்பை வில்லேஜ் எதுக்கு முக்கியமா போறோம்னா, அங்க வந்து ஒரு புராதனமான ஹெத்தையம்மன் கோவில் இருக்குங்க. நான் வந்து லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எப்பநாடு அப்படிங்கிற ஊருக்கு போயிருப்பேன். அங்கேயும் வந்து ஒரு ஹெத்தையம்மன் கோவில் இருக்கு. நம்ம உதகமண்டலம் நீலகிரி மலைகள் மேல பாத்தீங்கன்னா நிறைய வசிக்கிறது வந்து படுகரின மக்களுங்க. அவங்களோட ஊர்கள் எல்லாமே வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே வந்து புளியம்பட்டி, காரப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இங்க வந்து ஹட்டின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஊர்கள்ல வந்து அவங்களோட குலதெய்வமா ஹெத்தையம்மனை வழிபடுவாங்க. ஓகேவா? அதனால அங்கங்க
வந்து நிறைய ஹெத்தையம்மன் கோவில் இருக்கும். எப்பநாடுல அந்த மாதிரி ஒரு ஹெத்தையம்மன் கோவில் பார்த்தோம், புராதனமான கோவில். அதே மாதிரி மஞ்சக்கோம்பையிலயும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான சோலைக்காட்டுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த கோவில் இருக்குங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நான் கமெண்ட்ஸ் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டேன். சோ நேர்ல பார்த்தே ஆகணும்னு இந்த டைம் நாம மஞ்சக்கோம்பைக்கு கிளம்பியாச்சு. சோ பாத்தீங்கல்ல, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 days டிராவல்ல ஒரு 2 நாள் டிராவல் வந்து இந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸ்ல டிராவல் பண்றதுக்குன்னே ஒதுக்கியாச்சுங்க. எப்பநாடும் மஞ்சக்கோம்பையும் இந்த டைம் நான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா ரெகுலர் டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு 2 நாள் வச்சீங்கன்னா, ஒரு நாள் வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ள இருக்கிற கிராமங்களுக்கு டிராவல் பண்ணி பாருங்க. நம்ம போற வழியே வந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரி தான், சைட் சீயிங் மாதிரியே தாங்க இருக்கும். நீங்க தனியா ஒரு சைட் சீயிங் பிளேஸ்க்கு போகணும்னு அவசியமே இருக்காது. சோ மக்களே, இப்ப நம்ம ஊட்டி டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். நான் சொன்னல, குன்னூர் ரோட்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன்ல நாம திரும்பணும். அந்த ஜங்ஷன் நோக்கி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் டிராவல். மக்களே, நம்ம மஞ்சக்கோம்பைக்கு திரும்ப வேண்டிய ஜங்ஷன் வந்தாச்சுங்க. சோ அந்த ஜங்ஷன்ல இருந்து குன்னூருக்கு 16 கிலோமீட்டருங்க, கோயம்புத்தூருக்கு 83 கிலோமீட்டரு. எவ்வளவு தூரம் பாத்தீங்கல்ல, நம்ம ஒரு மாவட்டமே மலை மேல இருக்கு. நம்ம ஜங்ஷன்ல இருந்து திரும்பணும்னே அப்படியே காட்சிகளே மாறிடுச்சு பாத்தீங்களா. இனி மஞ்சக்கோம்பை போற வரைக்குமே இப்படிதான் இருக்கும் மக்களே. சோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். 2 கண்களையும் வந்து நல்லா திறந்து வச்சுட்டு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இந்த இயற்கை அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க மக்களே. சூப்பரா இந்த மாதிரியான இயற்கை அழகெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே டிராவல் பண்ணும்போது நாம என்ன பண்ணுவோம், ஆமாங்க, இளையராஜா சாங்கோட வைப் பண்ணிக்கிட்டே தான் போவோம். சோ வாங்க மக்களே, நிறைய சோலைக்காடுகள், நிறைய எஸ்டேட்ஸ், குட்டி குட்டி மலை கிராமங்கள்னு அப்படியே உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதோட இளையராஜா சாங் வைப் கேட்கவா வேணும். சோ இதோ உங்களுக்காக இந்த சாங் வந்து கோபுர வாசலிலே அப்படிங்கிற படத்துல இருந்துங்க. நம்ம எஸ்பிபி அவர்களும் சித்ரா அவர்களும் பாடினது. வாலி தான் வந்து பாடல் ஆசிரியர், பாடல் வரிகளை எழுதினது. சரி, ஓகே, உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல கேட்டு ரசிச்சுக்கிட்டே வாங்க. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம். ஒரு மோகம் இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதம் வழிந்தோடும், அழகில் கலந்தாடும், இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம். ஒரு மோகம் இதயம்
இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கனியோ கவியோ அமுதோ சிலை அழகோ பண்பாடிடும் சந்தம் உண்ணாவினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் மலரும் வளரும் இனி கனவும் நினைவும் முனையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் ஒரு மோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாடும் இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் ஒரு மோகம் பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் மக்களே எப்படி இருந்துச்சுங்க நம்ம கோபுர வாசலிலே படத்துல இளையராஜா அவர்கள் இசையமைச்ச பாடல். அப்பா என்ன மாதிரியான ஒரு லெஜண்ட். நம்ம வாழ்நாள்ல அவர் வாழ்ந்தப்ப நாமளும் வாழ்ந்தோன்னு நினைக்கிறதே ஒரு பெருமையான விஷயம் தாங்க. எத்தனை இதம் தரும் மெலடிஸ், ஐயோ சான்ஸே இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்களா, நம்மளோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்க போது, அது சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், இல்ல சோகமான விஷயமா இருக்கலாம், இல்ல என்னன்னே தெரியாத ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாங்கா இருந்த சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம். அதுல எல்லாம் நமக்கு கண்டிப்பா இளையராஜா அவர்களோட மியூசிக் கூடவே இருந்திருக்கும் அப்படிங்கறத நாம ஒத்துக்கதான் வேணும். முக்கியமா 80s 90s கிட்ஸ்க்கு. இப்ப 2K கிட்ஸ் நிறைய விதவிதமான சாங்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. பட் 80s 90s கிட்ஸ்க்கு இளையராஜா அவர்கள் தான் மியூசிக்னா இளையராஜா அப்படிங்கிறது தான் எங்களோட கிராமரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மக்களே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான தருணங்கள் இங்க பாருங்களா. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் மலை தொடர்கள்ங்க. பாக்குற இடங்கள் எல்லாம் பச்சை பட்டாடை உடுத்தின மாதிரி அழகிய இயற்கை காட்சிகள். அங்கங்க குட்டி குட்டி வீடுக மலை மேல. அப்பா எப்படி இருக்கு பாருங்களா. ஊட்டி மாவட்டத்துக்கு இதுக்குதான் நாம அடிக்கடி போகணும். மலை ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்க மறுபடியும் ஹரிபரியா இருக்கிற டவுன்ஸ்குள்ளேயே இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸ்க்கு பாருங்க மக்களே. அப்பதான் தெரியும் நான் ஏன் அடிக்கடி இதை சொல்றேன்னா, ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தாங்க, வேற எதுவும் இல்ல. சோ சூப்பரா நாம வைப் பண்ணிக்கிட்டே போறோம். மஞ்சக்கோம்பை போறதுக்கு இன்னும் ஒரு ½ இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 hour டிராவல். 15-20 கிலோமீட்டருங்க. கரெக்டான டிஸ்டன்ஸ் பஸ் டைமிங்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாத்துக்குங்க. சோ போற வரைக்குமே இன்னும் ½ டிராவல். நாம இன்னும் இன்டீரியர் போக போக என்ன மாதிரி ஒரு சீனரிஸ் இருக்கும் பாருங்க. இங்க பாருங்களா, ஒவ்வொரு டேர்ன்ஸ்லயும் மேல இருந்து கீழே இருக்கிற பள்ளத்தாக்குகளையெல்லாம் பாக்குற அழகு இருக்கு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு டேர்ன்லயும் நீங்க மெய் மறந்துருவீங்க. ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்தும் நம்ம பார்க்கும் போது ஒவ்வொரு மாதிரி அழகா தெரியுங்க. நமக்கு போரே அடிக்காது மக்களே. ஆனா
பார்த்து அழகிலேயே மயங்கி நம்ம தூங்கிடுவோம். நான் வந்து ஷூட் பண்றதுனால அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுக்காக ஷூட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா தூக்கம் எப்போ வரும் தெரியுமா? அப்படியே நம்ம ஆன்மா வந்து நம்மளை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லான ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை வரும் பாருங்க. அப்போ நம்மளையே அறியாம தூக்கம் வந்துடும். அது தாலாட்டு பாடுற மாதிரி பஸ் அசைஞ்சு அசைஞ்சு போறதும், குளுமையான காத்து, பாக்குற இடம்லாம் வந்து பச்சை பசுமையான இடங்கள். அப்ப கண்டிப்பா வந்து தூக்கம் வருமா வராதா சொல்லுங்க. பட் ஆனா வந்து எப்பா கணேஷா உங்களுக்காக அந்த தூக்கத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரிக்வெஸ்ட் கோரிக்கை வச்சிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? 59,000 ஸ்ட்ராங் எப்பா கணேஷா ஃபேமிலி வந்தாச்சுங்க. பட் ஆனா நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் 1000 வியூஸ் போறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. அது ஏன்னே புரியல. நம்ம ஏஐ வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும். நல்லா பார்த்து ரசிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் டைம் வருதுன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணாம நல்லா பார்த்து ரசிக்கிறீங்க அப்படிங்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் ஆனா வந்து நீங்க அடைஞ்ச அந்த சந்தோஷத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணோம்ல மக்களே. நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் கொடுங்க. பார்த்துட்டு வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. குட் ப்ரோ, பரவாயில்ல, சூப்பர் ப்ரோ, இன்னும் நிறைய இடங்க பண்ணுங்க ப்ரோ. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தோணுனதை கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க. இல்ல ஏதாவது திட்டணும்னா கூட திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்கேஜ்மெண்ட் வேணும். அப்பதான் வந்து நம்ம ஏஐ அல்காரிதம் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டு நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுவோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய வியூஸ் போனாதான் நமக்கு கொஞ்சம் மானிட்டரி சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா டிராவல் விளாகர்ஸ் யோசிச்சு பாருங்க. நாங்க வந்து எல்லா டிராவலுக்கும் வந்து காசு செலவழிக்கணும், தங்கறதுக்கு காசு செலவழிக்கணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு மக்களே. நாங்கெல்லாம் ஓப்பனா சொல்லிடுறோங்க. இதுல எல்லாம் வந்து எங்களுக்கு ஹைட் பண்ண எதுவுமே இல்ல, மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓகேவா? எங்க பாக்கெட்ல இருந்து நாங்க செலவு பண்ணி பண்றோம். உன்னை யாரடா பண்ண சொல்றதுன்னு கேட்காதீங்க. பட் மக்களே, எல்லாரும் ஒரு பொழப்ப பாக்கணும்ல. நாங்க வந்து இந்த டிராவல் விளாகிங் பொழப்ப பாக்குறோம். சோ என்ன செய்யணும்? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணி விட்டா போதும். வேற ஒன்றும் பெரிய சப்போர்ட் எல்லாம் தேவையில்லை. என்கேஜ்மெண்ட் செய்யணும், அவ்வளவுதான். கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா விளாகர்ஸும் கேட்கிற மாதிரி தான் மக்களே. சோ இந்த ஹெல்ப்பை மறக்காம செஞ்சிடுங்க. சோ வித் தட் ரிக்வெஸ்ட் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னொரு பாட்டோட கூட நாம கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்றீங்க மக்களே? இப்ப நாம மஞ்சக்கொம்பை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நுந்தலா அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் மக்களே. இங்கிருந்து வந்து ஒரு 34 கிலோமீட்டர்ல தாய்சோலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்குங்க தாய்சோலா. நம்ம மயக்க தொடர்ச்சி மலைகள் மேல சோலைக்காடுகள் தாங்க வந்து முக்கியமான வந்து ஒரு எக்கோ என்ன சொல்றது, டைவர்சிட்டி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மொத்த மலைகளுமே வந்து சோலைக்காடுகளா தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் அந்த மலை குன்றுகள்ல இருக்கிற சரிவுகளை எல்லாம் வந்து இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸ் ஆக்கிட்டாங்க மக்களே. ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவா சொன்னாலும் இன்னொரு விஷயம் நிதர்சனமான உண்மையையும் வந்து நான் ஓப்பனா பேசிடுவேன். அது நிறைய பேருக்கு வந்து இந்த ஓபன் டாக் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து யாராவது பேசிதானே ஆகணும். உண்மையா உரைச்சு சொல்றதுல வந்து எந்த தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இது யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்ல, உண்மையான ஃபேக்ட் எதுவோ அதை சொல்றேன். ஓகேவா? சோ இந்த மலை குன்றுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க கண்ணில் பாக்குற தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மலை குன்றுகள் எல்லாம் வந்து டீ எஸ்டேட்ஸா இருக்கு. இந்த குன்றுகள் எல்லாம் டீ எஸ்டேட்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை இந்த மாதிரி நம்ம சம்மர் ரிசோர்ட்டுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க ஊர்ல குடிக்கிற டீயவே வந்து இங்க கொண்டு வந்து பிளான்ட் பண்ணாங்க. பிளான்ட் பண்றதுக்கு என்னாச்சு? பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த காடுகள் எப்படி இருக்கும்னு பாத்துங்க. ஃபுல்லா வந்து சோலை காடுகளா தாங்க இருந்திருக்கும். எந்த விவசாயம் யார் செஞ்சாங்க சொல்லுங்க? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல ஹெக்டேர் கணக்கான நம்ம மலைக்காடுகளை அழிச்சு, சோலை காடுகளை அழிச்சு இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸா உருவாக்கி அந்த டீ எஸ்டேட்ஸ்ல வேலை செய்யறதுக்கு நிறைய மக்களை கொண்டு வந்து இங்க செட்டில் பண்ண வச்சுட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே இருந்த பழங்குடியின மக்களும் என்ன பண்ணாங்க, இது வந்து ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலா இருக்கேன்னு அவங்களும் அவங்களோட தோட்டங்களை தோப்புகளை எல்லாம் வந்து
சோலை காடுகளை எல்லாம் வந்து இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸா மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் பொருளாதாரத்தை எதிர்நோக்கி பண்றதுல ஒன்னும் தப்பில்ல. பட் ஆனா லாங் டேர்ம்ல அது வந்து ஒரு எல்லை மீறின மொத்த மலைகளையும் அழிச்சு டீ எஸ்டேட்ஸா காய்கறி தோட்டங்களா மாத்தும் போது ஒரு மலைகளுக்கான எக்கோ சிஸ்டம் என்ன ஆகும்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மக்களே. இதெல்லாம் அதுவும் இப்ப இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலையில நான் ஒரு சம்மர் சீசன்ல தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கீழே என்ன மாதிரி சுட்டெரிக்கும் வெயில் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லி தெரியவே வேண்டியதில்ல. 2026ல நம்ம மிட் ஏப்ரல்லயே வந்து மே மாசம் கத்திரி வெயில்ல நம்ம பாக்குற வெயில நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம். பல ஊர்கள்ல வந்து பைப்பு திறந்தா நீங்க ஹீட்டரே போட தேவையில்லை. உங்களுக்கு ஹாட் வாட்டர், அதுவும் பாயிலிங் ஹாட் வாட்டர் கையில தொட முடியாத அளவுக்கு பைப்லயே தண்ணி வருது. நம்ம ஒரு ஹீட்டரு எந்த ஸ்டவ்வும் இல்லாம தண்ணி ஆட்டோமேட்டிக்கா டேங்க்லயே வந்து கொதிச்சு வருதுங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு தட்பவெட்ப சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஒரு பெரும் ஒரு உதவி செய்யறது வந்து மலைகளும் சோலை காடுகளும் மரங்களும் தான் மக்களே. அந்த மரங்களை எல்லாம் அழிச்சதுக்கான விளைவை தான் வந்து நாம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதோட சேர்த்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வெளியிடுற நச்சு புகைகள், பொல்யூஷன் அப்படின்னு நம்ம பண்ணாத அழிச்சாட்டியங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். மக்களே இப்பவும் வந்து டைம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலைக்காடுகளை எல்லாம் வந்து இவ்வளவு டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுங்க. அங்க ஒரு பேட்ச் இங்க ஒரு பேட்சா தான் இருக்கும். மத்தபடி அவங்க அங்கேயும் வந்து இதே மாதிரி மக்கள் மலைகள்ல வாழ்றாங்க. பட் ஆனா வந்து அவங்களோட மலை சரிவுகள்ல இருக்கிற தோட்டங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மரங்களும் அந்த மரங்களுக்குள்ள குறுமிளகும் ஏலக்காயும் நிறைய ஸ்பைசஸும் பல மரங்களும் வாழை மரங்களும் இந்த மாதிரி தாங்க வச்சிருப்பாங்க. மலைவாழை நேந்திர வாழை எல்லாம் எங்க முளைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நிறைய கிழங்கு வகைகள் எல்லாம் எங்க முளைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மலைக்காடுகள்ல தானே. கேரளால அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நம்மனால ஏங்க இங்க ஃபாலோ பண்ண முடியாது? நம்ம வால்பாறையும் சரி, இங்க நம்ம ஊட்டியிலயும் சரி எக்கச்சக்கமான மொத்த மலைகளுமே வந்து டீ எஸ்டேட்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இங்க வந்து நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. இங்க ஊட்டியில இருந்து நீங்க வயநாடுக்கு டிராவல் பண்ணி பாருங்க, சுல்தான் பத்தேரி டிராவல் பண்ணி பாருங்க. கரெக்டா நம்ம தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி நம்ம கேரளாக்குள்ள போகணும்னே அப்படியே வந்து அந்த எக்கோ சிஸ்டமே ஃபுல்லா மாறிடும் மக்களே. அவ்வளவு திக்கான ஃபாரஸ்ட் கவர் வச்சிருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரி ஊர்கள் இருக்கு, மக்கள் வாழ்ற குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்வாதாரம் எப்படி கிடைக்குது? நம்ம குறுமிளகை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்றாங்க. ஒரு தங்கத்துக்கு நிகரான, இப்போ நீங்க போய் ஒரு 100 கிராம் குறுமிளகு நீங்க சூப்பர் ஸ்டோர்லயோ உங்க பெட்டி கடையிலயோ வாங்குங்க, கிட்டத்தட்ட 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் விக்குது ஒரு குட்டி 100 கிராம் பேக்கெட். மக்களே என்ன மக்களே, நம்ம டீயை விட அந்த குறுமிளகு அதிக விலைக்கு விக்குது மக்களே. நாம இதை பயிரிட முடியாதா? அப்போ மலை கிராமங்கள்ல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை எவ்வித நஷ்டமும் செய்யாது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச காலத்துக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மரங்களை வளர்த்தி கொடிகள் வளர்ந்து அது காப்பு வர வரைக்கும் அது மேக்சிமம் ஒரு 2 வருஷம் ஆகுமா? இந்த 2 வருஷத்த கஷ்டத்தை நாம கவர்மெண்ட் ஏதாவது மானியம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லா வந்து மலை சரிவுகள் வந்து இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, எல்லா டீ எஸ்டேட்ஸாவும் காய்கறி தோட்டங்களுக்காகவும் உழவு செஞ்சுட்டு, அதுவும் ஊட்டி மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் மக்களே. பெரிய பெரிய சரிவுகள்ல மழையெல்லாம் பெஞ்சா மண் சரிவுகள் எல்லாம் ஈஸியா ஆக்காதா? நம்ம மண்ணை வந்து லூஸ் ஆக்கிட்டா அந்த மண் சரிவெல்லாம் ஈஸியா ஆயிடும் தானே. இதெல்லாம் வந்து நாம பேசிக்கா யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இதையெல்லாம் ஏன் வந்து மக்கள் இன்னும் அவங்க கருத்துல வைக்காம இருக்காங்க அப்படின்னு தெரியல. மக்கள் ஒரு பக்கம் நாம நினைக்கணும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஒரு சைடு வந்து முயற்சி எடுக்கணும், ஆராய்ச்சி செய்து பக்கத்து மாவட்டங்கள்ல எப்படி மலையில அந்த அவங்களோட இயற்கை வளத்தை காப்பாத்துறாங்க அந்த மாதிரி நாமளும் காப்பாத்த கூடாதா அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில்னு சொல்லுவாங்க. அது பொலிட்டிக்கல் வில்லும் வரணும், மக்களுக்கும் வந்து அந்த சேஞ்சுக்கு ஆட்படணும். ஓகேவா? ஓகே, ஆமா நம்மளோட எக்கோ சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது. இந்த மலைகள்ல இருந்துதான் வந்து நம்ம கீழே போற ஆறுகள், பவானி ஆறு, காவிரி ஆறு, இதுக்கெல்லாம் வந்து நீர்பிடிப்பு பகுதிகள் இதுதான். அப்ப மலைகள்ல இருக்கிற எக்கோ சிஸ்டத்தையே வந்து நாம அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டா எப்படி நாம அந்த சோலைகள்ல இருந்து ஊற்றெடுத்து தண்ணி கீழே வரும், எப்படி ஓடைகள் ஃபார்ம் ஆகும், எப்படி அருவிகள் ஃபார்ம் ஆகும், எப்படி ஆறுகள் ஃபார்ம் ஆகி நமக்கு டேமுக்கு தண்ணி வரும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இங்கேயே
வந்து நம்ம போர்வெல் போட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டு நம்ம எல்லா தண்ணியையும் கேரட் பீட்ரூட் டீ எஸ்டேட்னு வளர்த்த ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கீழே எப்படி உங்களுக்கு பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிக்கணும் மக்களே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதங்க. இங்கிருந்து நிறைய ஆறுகள் வந்து உருவெடுத்து ஓடுது. தாமிரபரணி ஆகட்டும், வைகை ஆறு ஆகட்டும், இங்க நீங்க யோசிச்சு பாக்குற தமிழ்நாட்டுல ஓடுற எல்லா நதிகளுமே, நம்ம காவிரி ஆறு, பொன்னி ஆறு அப்படின்னு சொல்லப்படுற காவிரி ஆறு எல்லாமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல தான் உருவாகுது மக்களே. காவிரி ஆத்துல தண்ணி வரல, வைகை ஆத்துல தண்ணி வரல, தாமிரபரணி ஆத்துல தண்ணி வரலன்னா எப்படி தண்ணி வரும்? நமக்கு மேல இருக்கிற சோலைக்காடுகளை ஃபுல்லா அழிச்சுட்டா உங்களுக்கு எங்கிருந்து தண்ணி ஊற்றெடுத்து வரும் கீழே? சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கருத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம சாதாரண லைக் டே டு டே லைஃப் வாழ்ற மக்களுக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் வந்து எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க அவங்களோட எக்கோ சிஸ்டத்தை இயற்கை வளத்துல காப்பாத்திக்கிறதுக்கு. நாமளும் வந்து அதே மாதிரியான ஒரு ஷார்ப் திங்கிங்கோட இருக்க வேண்டாமா மக்களே? மக்கள் சேர்ந்து ஒரு மக்கள் இயக்கமா ஆனாதான் வந்து மறுபடியும் நம்ம சோலைக்காடுகளை எல்லாம் மீட்டெடுக்க முடியும். இன்னொரு ப்ராப்ளம், நீலகிரியில எங்க பார்த்தாலுமே வந்து யூகாலிப்டஸ் மரங்கள்ங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச சோலைகள். அந்த சோலைகள்லயும் பாத்தீங்கன்னா பாதி சோலைகள் வந்து தைல மரங்கள் தான் இருக்கு. கருவேலா முள்ளுக்கு மரம் இருக்குல்ல கீழே, அதுக்கு ஈக்குவலா வந்து யூகாலிப்டஸ் மரத்தை சொல்லுவாங்க, தைல மரங்களை. அந்த கருவேலா மரம் எப்படி வந்து நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சிடுமோ, அதோட வேர்கள் வந்து நிலத்தில் இருக்கிற பல அடி கீழே இருக்கிற நம்ம நீர்வளத்தை எல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துக்குமோ, அதனாலதான் வந்து ராமநாதபுரம் மாதிரியான கடும் வறட்சி நிலவும் கடும் வெயில் அடிக்கிற அந்த மாவட்டங்களோட கருவேலாமல் மட்டும் ஏன் வந்து செழித்து வளருதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஈரப்பதத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கும். அப்போ நாம என்னத்தை சுவாசிக்கிறது? அப்ப மனுஷனுக்கு தேவையான நீர்வளம் எப்படி கிடைக்கும் யோசிச்சிங்களா? அதுக்கு ஈக்குவலா வந்து ஈக்கோலிப்டஸ் மரங்களை சொல்லுவாங்க. அதுவும் அதே வேலையதான் செய்யுமா. அந்த மரம் மட்டும் பல்கி பெருகிட்டு சோலைக்காடுகள்ல மத்த இங்க மரபு சார்ந்த மரங்களை எல்லாத்தையும் அழிச்சுட்டுருவாங்க. எவ்வளவு பாதிப்படையும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா மக்களே? சோ இந்த மரங்களை எல்லாம் அழிச்சுட்டு நாம மறுபடியும் சோலைக்காடுகளை, நம்ம மரபு சார்ந்த மரங்கள், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல என்ன மாதிரி மரங்கள் வளருமோ அதை வளர்த்தாலும். கொடைக்கானல்ல அதை நிறைய செய்யறாங்க. நம்ம ஃபாரஸ்ட் ஆபீஸ் மக்கள் இயக்கமா சேர்ந்து நிறைய இளைஞர்கள் வந்து சின்ன சின்ன இயக்கங்கள் நடத்திட்டு அது மூலமா நம்ம ஈக்கோலிப்டஸ் மரங்களை எல்லாம் ஃபாரஸ்டோட சேர்ந்து, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸோட சேர்ந்து அழிச்சிட்டு மரபு சார்ந்த மரங்களை வச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஊட்டியில ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டாமாங்க? இப்படி நீங்க போட்டு வைக்கணுமா? எங்கேயுமே இப்ப நாம எவ்வளவு தூரம் வந்துட்டோம். மேக்சிமம் ஒரு 90% வந்து எஸ்டேட்ஸ் தான் இருக்கு. ஒரு 10% தான் வந்து உங்களால சோலைக்காடுகளை பார்க்க முடியும். இந்த டிராவல்ல வந்து நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இன்டீரியர்ல டிராவல் பண்ணி உங்களுக்கு நிதர்சனமான உண்மையை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். மேல மலை மேல அதுவும் ஏதாவது ஒரு மலை மேல கேப் போட்ட மாதிரி கொஞ்சம் சோலைக்காடுகள் இருக்கு, ஓகேவா, உச்சியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா அந்த சரிவுகள் ஃபுல்லாவே வந்து டீ எஸ்டேட்ஸ் தான். நேர்ல பாருங்க, சைட்ல பாருங்க, பாத்தீங்கல்ல அந்த மேல ஒரு மேல அந்த மலையோட சோலைக்காடுகள் இருக்கு. மத்தபடி எல்லாமே வந்து டீ எஸ்டேட்ஸா இருக்கு மக்களே. சோ இதெல்லாம் வந்து நான் இவ்வளவு தூரம் ஏன் உங்களுக்கு எலாபரேட்டா சொல்றேன்னா, இந்த வீடியோஸ்ல தான் அதை கரெக்டா உங்களுக்கு புரியும். அப்படியே நேரடி காட்சிகளா விர்ச்சுவலா உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கும் போதுதான் தெரியும், ஆமா உண்மையிலேயே வந்து நமக்கு மலைகள் மேல சோலைக்காடுகள் கம்மியாயிட்டு இருக்கு, ஃபுல்லாவே வந்து நம்ம எஸ்டேட்ஸா மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு. சோ அதோட பாதிப்புகள் என்னன்னு நான் சொல்லிட்டேன், ஓகேவா. ஏன்னா பக்கத்துல இப்போ ஒரு வருஷம் முன்னாடிதான் நம்ம வயநாட்டுல ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணம் வந்து தடையில்லாம நம்ம டீ எஸ்டேட்ஸையும் ரெசார்ட்ஸையும் கட்டுறதுனாலதான் அந்த எக்கோசிஸ்டம் வந்து பாதிப்படைஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் குய்யோமியோன்னு கத்தி எந்த பிரயோஜனம் இல்லைங்க. அது அப்பவே செஞ்சிருக்கலாமே, அது அப்பவே எக்காலஜியை காப்பாத்திருக்கலாமே, கவர்மெண்ட் அப்பவே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அந்த ரெசார்ட்ஸ் எல்லாம் வரவிடாம பண்ணிருக்கலாமே, அப்படின்னு பண்ணிருக்கலாமே, அது பண்ணிருக்கலாமே, இது பண்ணிருக்கலாமேன்னு நாம ஒரு பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு மாசம் வந்து அதுக்கு நாம சோகப்பட்டுட்டு மறுபடியும் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுறோம். பட் ஆனா எப்பவுமே அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணுங்க, நமக்கு சமூக அக்கறை இருக்கணும். நம்ம மலை காடுகள் எல்லாம் வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்ப இருக்கிற கிரிட்டிக்கலான நம்ம எக்காலஜியில இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கிய மக்களே. என்ன மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா, நீங்க யோசிச்சு பாருங்க.
அத்தனை இயற்கை பேரிடர்கள் வந்துட்டு இருக்கு. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஐயோன்னு கத்தணுமா? இப்பவே வந்து அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் பண்ணுமே அது மாதிரி பண்ணி வைக்கணும்ல. மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆனா என்ன செஞ்சாலும் கடவுள் நடத்துறது தான் நடத்துவாருன்னா, அப்ப நாம எதுவுமே செய்யாம விட்டுட்டா கடவுள் மேல பழிய போடுறது வந்து ரொம்ப தப்பு மக்களே. சோ டைம் இருக்கிறப்போ, நல்ல இயல்பான நிலையில நாம இருக்கிறப்போ அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுமோ, நம்ம எக்காலஜி எப்படி காப்பாத்திக்கணுமோ அப்படி காப்பாத்திக்கணும். சோ என்னோட கோரிக்கை வந்து, இது யாராவது கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் பார்த்தாங்கனாலும் சரி, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பார்த்தாங்கனாலும் சரி, இல்ல இந்த ஊர் பகுதி மக்களே நீங்களே பார்த்தாலும் சரி, நான் சொன்னதெல்லாம் வந்து கரெக்டானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா இவன் சும்மா எதையாவது வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்மளே வந்து இங்க வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம், இவன் வந்து அது தப்பு இது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்காம, இதுல உண்மை இருக்குமா, நான் சொன்னது தப்பா இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், அதை நம்ம கண்டுக்காம விட்டுறலாம். பட் நான் சொன்னதுல ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா அதுக்கான மாற்றையும் நான் சொல்லிட்டேன். நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால மொத்தமா மரங்களால பொருத்தி இருக்காங்க. அவங்களோட சமவெளிகளை கூட, நீங்க மலைகளை விட்டுருங்க, சமவெளியில கூட வந்து அவங்க ஊர்கள் எல்லாம் வந்து ஃபுல்லா மரங்களால தான் சூழ்ந்திருக்கும். அவங்க வீடுகள்ல எல்லாம் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல வர மாதிரி முக்கணி மரங்கள் இல்லாம இருக்காது. மாப்பழ வாழை எவ்வளவு தமிழ் வீடுகள்ல, தமிழ்நாட்டு வீடுகள்ல மாப்பழ வாழை 3 இருக்குன்னு சொல்லுங்க. கேரளால கிட்டத்தட்ட மேக்சிமம் வீடுகள்ல அவங்க முக்கணிகளையும் விளைவிச்சிருப்பாங்க. மாப்பழ வாழை இல்லாம எந்த வீடும் இருக்காது. நாம எந்த மாதிரி மரங்களை வளர்த்திட்டு இருக்கோம்? இங்க பாருங்க, சைட்ல ஃபுல்லா வந்து யூகாலிப்டஸ் மரங்கள் தான். என்ன ஆகும் மக்களே? நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ இத வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் உங்களை மகிழ்விக்கிற மாதிரி இயற்கை காட்சிகள் எல்லாம் காமிச்சிட்டு, எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, பட் ஆனா இயல்பான இயற்கை என்ன அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். அதை கன்வே பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை, நமக்கு மனசுல பதிஞ்சதை, அறிவுக்கு எட்டினதை நான் ஷேர் பண்ணிக்கணும். நமக்குள்ளேயே மட்டும் வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது. அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இதுல வேற எந்த எண்ணமும் கிடையாது மக்களே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? இத சொல்றதுனால எனக்கு யாரும் காசு கொடுக்கறது போறது கிடையாது. நீங்க மரத்தை நட்டுறதுனால எனக்கு பயன் இருக்கும். என்ன பயன் இருக்கும்? நாளைக்கு எக்காலஜி நல்லாயி, நல்லா நீர்நிலைகள் எல்லாம் நல்லானா அது எனக்கும் தானே பயனளிக்கும். சோ அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட தான் சொல்றேன். வேற எந்த சுயநலமுமே இல்ல மக்களே இந்த கருத்தை நான் பதிவிடுறதுல. சோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஊட்டி மக்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, இந்த கருத்துகளுக்கு உங்களோட எதிர்கருத்துகள் அல்லது ஆமோதிக்கிற மாதிரியான கருத்துகள் எதா இருந்தாலும் பதிவிடுங்க. அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும் மக்களே. நம்ம மஞ்சக்கொம்பை வந்தாச்சு, வாங்க இறங்கலாம். 9 மணிக்கு கிளம்பி கரெக்டா 10 மணிக்கு நாம மஞ்சக்கொம்பை ரீச் ஆயாச்சு மக்களே. மஞ்சக்கொம்பை கிராமம் பாருங்க, உதகமண்டலம் பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான மலை கிராமம், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. சூப்பரா இருக்குல்ல? வெல்கம் டு மஞ்சக்கொம்பை த நீல்கிரிஸ் மக்களே. ஊட்டி ஏடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம மஞ்சக்கொம்பை மலை கிராமம் வரைக்கும் வந்த இந்த பஸ் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சீனிக்கா இருந்துச்சு பாத்தீங்களா ரூட்டு? வேற லெவல் ஜேர்னிங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விர்ச்சுவலா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மஞ்சக்கொம்பை கிராமத்தையும், இங்க வந்து முக்கியமான ஒரு ஹெத்தையம்மன் கோவிலும் நாகராஜா சுவாமி கோவிலும் இருக்குங்க. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் மறக்காம பாருங்க. நாம அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் மஞ்சக்கொம்பை, உதகமண்டலம்ங்க, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.